ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் லக்ஷ்மி பேசுகிறேன், 3 ஸ்டார் கிச்சன்லேருந்து. இன்றைக்கி நம்ம மொறுமொறுப்பான முறுக்கு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த முறுக்கு செய்கிறதுக்கு உளுந்து மாவு வேண்டாம், பொட்டுக்கடலை மாவு வேண்டாம். கடையில் வாங்கின அரிசி மாவை வச்சே நம்ம 5 நிமிஷத்தில் முறுக்கு செஞ்சிடலாம். இது எப்படி செய்யலான்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. முறுக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். அரிசி மாவு, மிளகாத்தூள், நான் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட கருப்பு எள்ளு இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கங்க. பெருங்காயம், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் பொரிக்கிறதுக்கு. இப்போ இதுதான் தேவையான பொருட்கள். 2 டம்ளர் அளவு அரிசி மாவு சேர்த்துட்டோம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். எள்ளு 1 ஸ்பூன் போடுறேன். என்கிட்ட வெள்ளை எள்ளு இருக்குது, நான் அது போடுறேன். பெருங்காயம் கொஞ்சம் போடுறேன், 1/4 ஸ்பூனு. உப்பு 1 ஸ்பூனு. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் 2 ஸ்பூன் எண்ணெய் தான் சேர்க்குறேன். நல்லா சூடான எண்ணெய் தான் இதில் சேர்க்கணும். சூடான எண்ணெய் போட்டால் தான் முறுக்கு நல்லா மொறுமொறுன்னு வரும். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த மாவு பிசைகிறதுக்கு 3/4 டம்ளர் தண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தான் மாவு பிசையணும். மாவு தண்ணியாக பிசையணும். கட்டியாக பிசைஞ்சால் முறுக்கு உடஞ்சிரும். நம்ம ஸ்டவ்வில் பேன் வச்சிட்டோம். இப்போ இதில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டோம் பாருங்கள். இது காயட்டும். பாருங்கள், மாவு வந்து இந்த மாதிரி உருண்டை பண்ணி வச்சுக்கணும். முறுக்கு அச்சில் போட்டேன் பாருங்கள். இப்போ நான் அப்போ தான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, கையிலலாம் ஒட்டாமல். இப்போ முறுக்கு நம்ம பிழிஞ்சிடலாம். எண்ணெயில் கொஞ்சம் மாவு போட்டு பார்க்கணும். அது எழும்பி வந்துடுச்சுன்னா நமக்கு எண்ணெய் வந்து சூடாயிடுச்சுன்னு தெரியும். நான் எண்ணெயிலே டைரெக்டாக முறுக்கு பிழிகிறேன் பாருங்கள். எவ்வளோ ஈஸியாக எனக்கு பிழிய வருது பாருங்கள். இந்த மாதிரி தண்ணியாக பிசைஞ்சாதான் இந்த மாதிரி வரும். நீங்கள் கட்டியாக பிசைஞ்சாங்கன்னா இந்த மாதிரி வராது உங்களுக்கு பிழியறதுக்கு. இப்போ 4 நாளாக போடுங்க, கரெக்டாக இருக்கும். முறுக்கு எல்லா பக்கமும் பொரிஞ்சிடுச்சு. இதை நம்ம இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் எடுத்துடலாம். எல்லா முறுக்கும் சுட்டு எடுத்தாச்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோலாம் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ.